நான் சிபிஐ உள்ள நடப்பது யாருக்குமே தெரியாது, இன்க்ளூடிங் சிபிஐ ஆபீசர்ஸ்க்கு. 2 டீம். இப்ப பாருங்க, விஜய் இருந்த அன்னைக்கு அந்த டிஜிபி தேவசாயத்தையும் உட்கார வச்சிருந்தாங்க பக்கத்து. 2 பேரும் 1 to 1 பண்ணல. சிபிஐ வந்து தமிழ்நாடு போலீஸ்காரர் சொல்றதை தான் தமிழ்நாடு போலீஸ்காரர்கள் லீக் செய்கிறார்களே தவிர விஜய் தரப்பில் இருந்தோ விஜய் வழக்கறிஞர்கள் தரப்பில் இருந்தோ ஒரு விதமான லீக்கள் இது வரைக்கும் வரல. நீங்க 1 மாசம் ஆனாலும் சரி, 2 மாசம் ஆனாலும் சரி, நீதி 41 பேருக்கு கிடைக்கும், நீதி விஜய்க்கு கிடைக்கும். நான் வந்து எத்தனையோ டெலிவிஷன் சேனல்ஸ்ல ஈவன் ஆன் த டே ஆஃப் ஆக்சிடென்ட் நான் இன் டைம்ஸ்ல சொன்னேன், இது வந்து டிஎம்கே வந்து பழி வாங்குறாங்க சார், வேற ஒண்ணுமே. எப்படி துரத்தி அடிக்கணும்னு பாக்குறாங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. காரணம் என்ன என்று கேட்டால், இங்க தமிழ்நாடு அரசியலை நான் நீண்ட காலமாக புரிந்து கொண்டதனால் சினிமா வழியா யாரும் வந்துடக்கூடாது அரசியலுக்கு. ரஜினிகாந்தா இருக்கட்டும், விஜய், நம்ம கமல்ஹாசன் பாருங்க என்னெல்லாம் சொன்னார் பாருங்க, கட்சியில பொத்துருக்கள் வந்துட்டாங்களே கொம்பு விடுற மாதிரி. அதே மாதிரி இப்ப எனக்கு சினிமால ஒண்ணுமே தெரியாதுங்க தம்பி. நிஜமாவே சினிமா அரசியல் என்பது அது ஒரு தனி உலகம். இருப்பினும் கடந்த 3-4 மாதங்களாக புரிந்து கொள்வதிலிருந்து தெரிகிறது, இது கோடம்பாக்கம் அரசியல் வேறு, அது கோபாலபுரம் அரசியல் வேறு என்பதைத்தான் புரிந்து கொண்டேன்.